புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்த சோதனையா, அல்லது ஓபிஎஸ் அப்படிங்கிற பெயருக்கு வந்த சோதனையா, அல்லது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்த சத்திய சோதனையா? இந்த 6 ஓபிஎஸ்களை எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த நாடாளுமன்ற தொகுதியில், அதுவும் குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் 6 ஓபிஎஸ்களை களம் இருக்க வேண்டிய காரணம் என்ன? அவர்கள் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி வேற யார் சதி திட்டம் தீட்டி அவர்களை இந்த வேட்புமனு தாக்கல் செய்து சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு யார் அவர்களை களமிறக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் ஒரு கேலி கூத்தாக மாறி இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். மனுவும் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் ஓபிஎஸ் அப்படிங்கிற பெயரில், அதே பெயரில் பல மாவட்டங்கள்லேருந்து, குறிப்பாக மதுரை போன்ற பல இடங்கள்லேருந்து ஓபிஎஸ்ங்கிற பெயரில் அதே பெயர்லேயே 6 பேரை கொண்டு வந்து ஒரு பரபரப்பை கிளப்புற வகையில் தினம் ஒரு புதிய வேட்பாளர்களை கொண்டு வந்து அங்கே சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சதி எதனால்? முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை வீழ்த்துவதற்கா? ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் என்ன கருத்தாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு தோல்வி பயம் வந்தாலோ, அல்லது நான் மட்டும்தான் வெற்றி பெறணும், நம்மளுடைய எதிரி ஜெயிக்கக்கூடாது, அவர்களை வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு சதியை செய்வாங்க. இதனால் ஒரு பயம் ஏற்படும். இன்னொரு பயம் பார்த்தீங்கன்னா, நான் வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய எதிரி ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற இன்னொரு கோணத்தில் இன்னொரு பயம் வரும். ஸோ இந்த இடத்துல பன்னீர்செல்வம் அவர்களை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற சதி வலைகள், சதி திட்டங்கள் தீட்டுவது யார் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா மிக ஒரு பெரிய கேலிக்கூத்தாகவும் ஒரு சிரிப்புத்தனம் வாய்ந்த ஒரு செய்தியாகவும் மக்கள் பேசிக்கிறாங்க. எங்க பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறாரு. அவருக்கு அந்த தொகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. பாஜக கூட்டணியில் அவர் கேட்கின்ற தொகுதிகளை கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, இல்லை அவர் தனி சின்னத்தில் நிற்கிறாரோ இல்லையோ, இல்லை இரட்டையில சின்னம் கிடைத்து நிற்க போகிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சுயேட்சை சின்னத்தில் தான் அவர் நிற்கணுங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் அவர் கேட்கின்ற தொகுதிகளை சமரசம் இல்லாமல் கொடுப்பார்கள் அப்படின்னு பார்த்தா அது சில குளறுபடிகள் இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, நான் அந்த களத்தில் இறங்குறேன் அப்படின்னு ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறாரு. அதை நின்று அது வேட்புமனு தாக்கல் செய்த அன்றே பார்த்தீங்கன்னா ஒரு ஓபிஎஸ்ஸாக உள்ளே வராங்க, புது ஓபிஎஸ்களாக உள்ளே வராங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஓபிஎஸ் அவர்கள் 6 பேர் ஓபிஎஸ்ங்கிற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை வீழ்த்துவதற்கு இத்தனை சதிகளா? எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என் தொகுதியில், ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் என்ன நல்ல தெரிந்தவர்கள், எனக்கு பரிச்சயமானவர்கள், என்னை நன்கு அறிந்தவர்கள் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நலம் விரும்பிகள் இருக்கிறாங்க. எனக்கு அவர்கள் எத்தனை ஓபிஎஸ்க்கு சதி திட்டம் தீட்டி நிற்க வைத்தாலும் நான் தான், இவர் தான் ஓபிஎஸ், இந்த ஓபிஎஸ் தான் அவர் அப்படின்னு எனக்கு சரியாக ஓட்டளித்து என்னை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கருதுறாரு. அவருடைய கருத்தாக இருக்கிறது. பன்னீர்செல்வம் தரப்பில் அவரை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, 6 ஓபிஎஸ் இல்லைங்க, 10 ஓபிஎஸோ 15 ஓபிஎஸோ கூட்டின்னு வேட்புமனு தாக்கல் செய்தாலும் எங்களை ஒன்றும் வீழ்த்தி விட முடியாது, இந்த சதி திட்டமெல்லாம் விரைவில் சுக்குநராக ஆக்கி விடுவார் எங்களுடைய ஓபிஎஸ் அண்ணன் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. சரி, இந்த 6 ஓபிஎஸ்களை நிற்க வைப்பதற்கு என்ன காரணம்? அவ்வளோ பெரிய தோல்வி பயமா? சரி, நம்ம ஜெயிக்கணுங்கிறது உறுதியான பிறகு கூட எதிரில் இருக்கிறவர் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த சதி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை இலை சின்னத்திலையும் பிரச்சனை இருக்குது. அது ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது, கொடி, சின்னம், லெட்டர் பேடு உள்ளிட்டவைகள் பயன்படுத்த முடியாதுங்கிற நீதிமன்ற ஒரு தீர்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியில், ராமநாதபுரம் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டி போட முடியும். அதே போல் அவர் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று ரீசெண்டாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு கிடைக்காத இந்த சின்னம், இரட்டை இலை சின்னம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை விதிக்கணும், யாருக்கும் கிடைக்கக்கூடாது, சுயேட்சை சின்னத்தில் அவங்கவுங்க நிற்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மனு பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்.
இன்றோ அல்லது நாளையோ இதற்குண்டான ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை முற்றிலுமாக முடக்கப்படுமா? ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்கல, அந்த இரட்டை இலை சின்னத்தில் நிற்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாகிவிட்டது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டிருக்காரு. இந்த அடிப்படையில் இன்றோ அல்லது நாளையோ அதற்குண்டான தீர்ப்பு வர இருக்கிறது. முற்றிலுமாக முடக்கப்பட்டு 2 பேருமே, எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், இரட்டை இலை சின்னம் இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே வேளையில் ஓ பன்னீர்செல்வம், அதாவது ஓபிஎஸ் அப்படிங்கிற பெயரில் 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதனால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, எந்தவித பின்னடைவும் இல்லை. எங்களுக்கு ராமநாதபுரம் மக்கள் எங்களை நன்கு அறிந்தவர்கள். அதனால் நாங்கள் தான் ஒரிஜினல் அப்படின்னு பார்த்து அவர்கள் ஓட்டு போடுவாங்க. இது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் எத்தனை ஓபிஎஸ்களை நிற்க வைத்தாலும் அது பலிக்காது, நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணி சார்பாக தனியாக நிற்கிறாரு, ரைட்டு, அவர் விட்டுற வேண்டி தானேங்க, ஒருத்தர் தான் நிற்கிறாரு. அவர் சார்பாக என்ன 5 பேர் நிற்கிறாங்களா, 10 பேர் நிற்கிறாங்களா? ஒருத்தர் தான் நிற்கிறாரு. அவருக்கு தில்லு இருந்தாலோ, திறமை இருந்தாலோ, மக்கள் செல்வாக்கு இருந்தாலோ அவர் ஜெயிச்சுட்டு போட்டோம். இதுக்கு ஏன் இவ்வளோ சதிகளை கொடுக்கணும், ஏன் இவ்வளோ திட்டங்களை தீட்டி அவரை வீழ்த்த நினைக்கணும், இந்த சதி எதற்கு அப்படின்னு மக்களும் கொந்தளிக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் கடுமையான போட்டின்னு சொல்ல முடியுமா, இல்லை 6 ஓபிஎஸ்கள் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அவர்களால் உண்மையான ஓபிஎஸ்க்கு, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த 6 சுயேட்சை வேட்புமனு ஓபிஎஸ்ங்கிற பேரில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த சூழலில், இந்த பரபரப்பு நிறைந்த இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிச்சா இது வரலாற்று பதிவாக மாறிவிடும், ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிடும். இதை யாராலும் தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டால் மாபெரும் வெற்றியை ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெற்றுவிட்டால் மிகப்பெரிய சாதனை அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க. பொதுமக்களும் அப்படிதான் கருதுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை, அதாவது ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சதிவலைகள் எல்லாம் முறியடித்து வெற்றி பெறுவாரா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.